நம்பர் 1. நம்பர் 2, உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது யார் கேஸ் ஃபைல் பண்ண மக்களுக்கு தெரியும். அந்த கேஸ்ல பிரேயரே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக, அதுவும் குறிப்பாக எங்க தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள், அவருடைய தலைமை பண்பு, அவருடைய வருகை, அவருடைய அரசியல் வருகை, என்ன கோபம் உங்களுக்கு? அப்ப மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல், எஸ்ஓபி பத்தி கேஸ் ஃபைல் இருக்கும் போது பிரேயர் சம்பந்தமே இல்லாம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி, அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலா இருக்குமா, டிரான்ஸ்பரன்சியா இருக்குமான்னு தெரியாது, வெளிப்படை தன்மையா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் ஒரு பதிவு பண்ணிட்டார். எந்த விதமான என்கொயரியும் கிடையாது. பொதுவா வெக்கேஷன் கோர்ட்ல பில் கேஸ், பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸ் எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனா அன்னைக்கே எடுத்து, அன்னைக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து, அன்னைக்கே தமிழக வெற்றி கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி, அதுல தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. தமிழக வரலாற்றிலேயே மദ്രാസ് ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த திமுக அரசு, திமுக கட்சியை யூஸ் பண்ணாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும், எங்க தலைவரை எப்படி முடக்க முடியும், எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும். நேத்து கூட எங்க மாவட்ட செயலர் அரெஸ்ட், 3 மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும், ஒரு எமர்ஜென்சியை ஒரு லாண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கி இருக்காங்க.